நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூருங்க. இங்கே ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்லேயே புதுசாக ஒரு லாட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 40 பேர் யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் எங்களுக்கு வேணும்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால நாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தர போகிற சைஸ் 5000 லிட்டருங்க. இங்கே குழி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை பிவிசிலையோ சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இருக்க பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதனோட லைஃப் அவ்வளோவா வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, நிறைய டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸுமே அதிகமாக தேவைப்படும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிகேட்டட் பயோ டேங்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைஃபும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரே சிங்கிள் டேங்காக தான் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போங்க. அதனால் ஸ்பேஸும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த டேங்கை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலே கார் தாங்க பார்க் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு இந்த டேங்க் உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. இதில் முதல் 4 அறை மனித கழிவுகளை முழுவதுமாக சுத்தம் பண்ணி, 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோங்க. அங்கே வந்து சுத்திகரித்து தண்ணீராக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அதாவது நீங்கள் டாய்லெட்லேருந்து ஒரு டைமுக்கு 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி மனித கழிவுகளோட இந்த டேங்க்குள்ளே வரும்போது 5வது அறையில் இருக்கிற சுத்திகரித்த தண்ணி அவுட்லெட் வழியாக 5 லிட்டர் வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேங்கை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.